நியூஸ் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக பிரமுகர் கொலை சம்பவம், 7 பேருக்கு வலைவீச்சு. பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பல கோடி மோசடி, நிதி நிறுவன உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது. மராத்தான் போட்டியில் பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்க மறுப்பு, திருநங்கை முதலமைச்சரிடம் புகார். ஆரோவில் பகுதியில் நவராத்திரி விழா, லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்த வெளிநாட்டினர். இனி விரிவான செய்திகள். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற விக்னேஷ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் புதுச்சேரி பாஜக முன்னாள் தொகுதி இளைஞரணி தலைவராக இருந்து வந்தார். இவருக்கு நித்யா என்ற மனைவியும் 4 வயதில் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை பூமியின்பேட்டையில் ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு விக்கி சென்றுள்ளார். அப்போது அவருக்கும் அங்கிருந்த ஒருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அது அடிதடியாக மாறியுள்ளது. அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் விக்கியிடம் தகராறு செய்தவர் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சமாதானம் பேச சாத்தானி வீதிக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி விக்கி அங்கு சென்றபோது அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கிருந்த 6 பேர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து விக்கியை வெட்டி கொலை செய்துள்ளனர். இது குறித்து உருளையன்பேட்டை ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ஆய்வு நடத்தியது விக்கியை கொலை செய்தது கவிக்குயில் நகரை சேர்ந்த பிரசாத் மற்றும் அவரது கூட்டாளிகள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவன உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு விகடகவி ஜுவல்லரி என்ற பெயரில் நகை கடை மற்றும் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் 8000ம் 25 வாரங்களில் இரட்டிப்பாக 2 லட்சமாக திருப்பி தரப்படும் என்று கவர்ச்சிகரமான திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனை நம்பி பலர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தனர். இந்நிலையில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் கிறிஸ்துதாஸ் மற்றும் அங்கு வேலை செய்தவர்கள் நிறுவனத்தை மூடிவிட்டு பொதுமக்களின் முதலீட்டு பணம் 1.5 கோடியுடன் தலைமறைவாகிவிட்டனர். இந்த மோசடி குறித்து முதலீடு செய்து ஏமாந்த செல்லதுரை என்பவர் சிபிசிஐடி போலீசில் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் மோசடிக்காரர்களை கைது செய்ய ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. கிறிஸ்துதாஸ் சென்னை போரூர் பகுதியில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று கிறிஸ்துதாஸை கைது செய்தனர். மேலும் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் ராஜேஸ்வரி மேடவாக்கத்திலும், அஜித்குமார் என்பவரை கடலூரிலும் கைது செய்தனர். இவர்கள் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மராத்தான் போட்டியில் பாலினத்தை காட்டி பரிசு தர மறுத்தது தொடர்பாக திருநங்கை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழாவின் பரிசளிப்பு விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதற்கிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மராத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 1ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தியா என்ற திருநங்கை மாணவி பங்கேற்றுள்ளார். பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார். ஆனால் பரிசளிப்பு விழாவில் தியாவிற்கு பரிசு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து திருநங்கை தியா விழா மேடையில் முதல்வர் அளித்த சிறப்பு பரிசை வாங்க மறுத்து முதலமைச்சரிடம் முறையிட்டார். அப்போது அதிகாரிகள் திருநங்கை மாணவியை விழா மேடையில் இருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்த திருநங்கை மாணவி தியா மற்றும் சக திருநங்கையர்கள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியில் வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு தியாவிற்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காதது, சிறப்பு பரிசு மட்டும் வழங்கப்பட்டது குறித்து புகார் தெரிவித்தனர். இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரோவிலில் நடைபெற்ற நவராத்திரி பூஜையில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் பாரத் நிவாஸ் அரங்கில் அமைந்துள்ள ஸ்வச் ஹாலில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு நாட்டு மக்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து சிறப்பித்தனர். லலிதா சகஸ்ர பாராயணமும் தொடங்கி பக்தர்கள் தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகள் மற்றும் பல வெளிநாட்டு மொழிகளில் அழகான பஜனை பாடல்களை பாடினர். இந்த பல்மொழி பாடல்கள் ஆரோவில் சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் அற்புத காட்சியாக அமைந்திருந்தது. தொடர்ந்து இடம்பெற்ற கர்பா நடனத்தில்
வெளிநாட்டவர் பலரும் மகிழ்ச்சியோடு பங்கேற்று நடனமாடினர். ஸ்வச்சாலின் இருபுறமும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய கொலு பொம்மைகள் இந்திய கலாச்சாரத்தின் வண்ணமயத்தை காட்சிப்படுத்தியிருந்தன. ஒற்றுமையின் பன்முகத்தன்மை, தென்னிந்தியா, வட இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்த இந்த கொண்டாட்டம் ஆரோவிலின் ஒற்றுமையையும் பன்முகத்தன்மை மற்றும் அடிப்படை கோட்பாடுகளையும் வலியுறுத்துவதாக அமைந்திருந்தது. இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மீனவ பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமி, கவர்னர் கைலாஷ்நாதன் ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கடந்த 23ஆம் தேதி அதிகாலை காரைக்காலை சேர்ந்த 10 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 என்று மொத்தமாக 12 பேர் கோடியக்கரைக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி கோட்டுச்சேரி மீனவ பிரதிநிதிகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது தமிழக அரசு நிவாரணம் வழங்குவது போல புதுச்சேரி அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். உலக இதய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக இதய தினத்தை முன்னிட்டு மித்ரா மருத்துவமனை மற்றும் ஜூனியர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சார்பில் உலக வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. நமது இதயத்தை காக்க முன்வருவோம் என்பதனை வலியுறுத்தி இந்த வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மருத்துவர் முத்துக்குமரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இதயத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் ஜூனியர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தாளாளர் கார்த்திகா தேவி நடைபயிற்சி மற்றும் யோகாவின் அவசியம் குறித்து விளக்க உரையாற்றினார். வாக்கத்தான் நிகழ்ச்சியில் மித்ரா மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மருத்துவர் கோமதி மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியின் சார்பாக 100 மாணவர்கள் கலந்து கொண்டு பேரணி நடத்தப்பட்டது. மித்ரா மருத்துவமனை நிர்வாக அலுவலர் ராதிகா நன்றி உரையாற்றினார். கலித்தீர்த்தால் குப்பம் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டது. புதுவை கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜெகதீஷ், ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சுற்றுலாத்துறை தலைவர் சாபு தங்கப்பன், முனைவர் கதிர்வேல், முனைவர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கார்த்திக் வரவேற்புரையாற்றினார். வைகை நன்றி உரையாற்றினார். இந்த விழாவில் சர்வதேச பளுதூக்கும் வீரர், சுற்றுலாத்துறை மாணவர் விஷாலுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதர துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே கடற்கரையோரம் 150 கிலோ எடையுள்ள அபூர்வ வகை ஆமை இறந்த நிலையில் கிடந்தது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அழகன் குப்பம் முதல் கூனிமேடு குப்பம் வரையில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயற்கை அழகுடன் கூடிய கடற்கரை பகுதி அமைந்துள்ளதா. இதன் காரணமாக ஆண்டுதோறும் இப்பகுதிக்கு முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய நூற்றுக்கணக்கான கடல் ஆமைகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரை ஓரம் சுமார் 150 கிலோ எடையுள்ள அபூர்வ வகை ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கி இருந்தது. இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய அபூர்வ ஆமையை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். வில்லியனூர் வி மணவெளியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட பைரவி தேவி மற்றும் நாராயணசாமி நகர்களுக்கு 20,02,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு 5வது குறுக்கு தெருவில் 4,51,000 ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை என மொத்தம் 24,53,000 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கலித்தீர்த்தால் குப்பம் கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிகள் மற்றும் சுற்றுப்புற சுவர் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்த பணி ஆணை 6.4 லட்சம் ரூபாய்க்கு புதுச்சேரி ஒப்பந்ததாரர் பச்சையப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளதா. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன், மகேஷ் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க ஊழியர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் ஸ்மார்ட் மீட்டராக மாற்றுவது, புதிய தடவாளங்கள் வாங்குவது, மறுசீரமைப்பு பணிகள் என பல கோடி ரூபாய் செலவு செய்து மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க அரசு திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மின்துறை ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், இந்த வழக்கு வருகின்ற 9ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது என்றார். இதில் புதுவை அரசும் மனுதாரராக இணைய மனு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும், தனியார் மயத்திற்கு புதுவை அரசு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதானி குழுமம் 100% புதுவை மின்துறை பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதன் மீது எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்றார். அதை பற்றி கூறியபோது முதலமைச்சர் மௌனமாக உள்ளதாகவும், அதானியும் பாஜகவும் ஒன்றுதான் என்றார். மின்துறையை காக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். சேலிமேடு தில்லை காளியம்மன் கோவிலில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாகூரை அடுத்துள்ள சேலிமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நவராத்திரி விழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. கோலு வைக்கப்பட்டு தினமும் நடைபெற்று வரும் நவராத்திரி வழிபாட்டில் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். 8ஆம் நாளில் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் அருள்பாலித்தார். இதில் சேலேமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பெண்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு உரித்தான பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனர். குங்குமத்தால் அர்ச்சனை செய்து 8 மணிக்கு அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதா. முக்கிய நிகழ்வான விஜயதசமி விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி அர்ச்சகர் ஜீவா சுவாமிகள் மற்றும் கிராம மக்கள் செய்து வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,765 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 86,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,570 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக பிரமுகர் கொலை சம்பவம், 7 பேருக்கு வலைவீச்சு. பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பல கோடி மோசடி. நிதி நிறுவன உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது. மராத்தான் போட்டியில் பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்க மறுப்பு. திருநங்கை முதலமைச்சரிடம் புகார். ஆரோவில் பகுதியில் நவராத்திரி விழா. லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்த வெளிநாட்டினர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.